வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேராமீட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் கேட்டியாவிலேருந்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம கேட்டியாவை ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ பார்ட் நேம் கொடுக்கணும். இப்போ இதிலேருந்து நம்ம புது பார்ட் நேமோடைய பேர் நம்ம இதில் ஜஸ்ட்டு ஒரு பேராமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பார்ட் நேம் கொடுப்போம். இதுதான் பார்ட் நேம் தான் டோட்டல் ஃபைல்ஸோடைய நேம் மாதிரி இது. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, கேட்டியா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அங்கே மேலே இருக்கிற ஜியாமெட்ரிக் செட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு நம்ம ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துக்கிறோம். இது ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் கேட்டியாவுக்கு. மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன ஜியாமெட்ரிக் செட்டை கொடுத்துட்டோன்னா அதில் நம்ம ஸ்கெட்சு, பிளானு, சர்ஃபேஸ் இதெல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். ஏன் அதேமாரி மாற்றி வச்சுக்கிறோன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜருக்காக இதை நம்ம செய்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு தேவையான எந்தெந்த லைன் ஸ்கெட்சோ, பிளேன்ஸோ, சர்ஃபேஸோ அதுலேருந்து நம்ம இதை எடுத்துக்க முடியும். காம்ப்ளிகேட்டட் ஆகும்போது இது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம சூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் இன் ஆப்ஜெக்டை போட்டு ஸ்கெட்சுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்கெட்சை யூஸ் பண்ணிவிட்டு அதில் XY பிளேனை போட்டுட்டு நம்ம ஸ்கெட்ச் வரைகிறோம். ஜஸ்ட்டு 200 mm லாங்கும் 100 mm வித்தாக நம்ம அதை ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்க போகிறோம் அப்போதைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 200 ஒரு ரெக்டாங்கிள் வந்துடுச்சு. இது நம்ம ஸ்கெட்சர் ஆப்ஷன் மூலயமா நம்ம வரைகிறோம். இப்போ பார்ட்டுக்கு நம்ம டிஃபைன் ஆப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ பேட் ஆப்ஷன் மூலயமா நமக்கு 20 mm நம்ம ஒரு ஹைட்டு வரைஞ்சிக்கிறோம், ஹைட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஒரு பாக்ஸ் ஒன்று நமக்கு கிடச்சிருது. இப்போ நம்ம f(x) கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்முலாஸ் பேராமீட்டர்ஸோடு வரும். அதில் நியூ பேராமீட்டர்ஸ் ஆஃப் டைப்ஸ்ன்றதில் நம்ம லென்த் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் அப்போ நம்ம நியூமெரிக்கல் வேல்யூ அதில் என்ட்ரி பண்ண முடியும். அதில் என்டர் த நேம் ஆர் த வேல்யூ ஆஃப் த கரண்ட் பேராமீட்டர்ஸில் நமக்கு என்ன தேவையோ, என்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷனோ அதை நம்ம அதில் கொடுத்துக்கணும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு லாங் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இது பேராமீட்டர்ஸ் கிளிக் பண்ணோன்னே நம்மளுடைய இந்த மெயின் மெனுவில் பேராமீட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் அப்ளிகபிள் ஆகுது. இப்போ ஜஸ்ட் லாங்குக்கு 200ன்றது ஒரு சும்மா ஜஸ்ட் நம்ம கொடுக்குற வேல்யூ தான். இப்போ வித்துன்றது நம்ம அடுத்தது நம்ம கொடுக்குறோம். அதில் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் அது கொடுத்துருக்கோம். நம்ம இப்போதைக்கு அதை 100 நம்ம அதில் மாற்றுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் இது ப்ளஸ் அதில் லாங் 200, வித்து 100ன்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த லாங்கையும் வித்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் போய் இது பண்ணணும், டிஃபால்ட் ஃபார்முலாஸ் வைக்கணும். இப்போ எடிட் ஃபார்முலா பண்ணணும். இப்போ இந்த ஃபாலோ ப்ரொசீஜர் படி நம்ம எடிட் ஃபார்முலா பண்ணுறோம். அந்த கேப்பில் நம்ம இந்த லாங் ப்ரெஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ லாங்குக்கு ஒரு ஃபார்முலா f(x) நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி வித்துக்கு 100 mm நம்ம கிளிக் பண்ணால் அதில் ரைட் கிளிக் அந்த வெள்ளையாக ஒயிட்டாக இருக்கலாம், அதில் வச்சு நம்ம கர்சரை வச்சு எடிட் ஃபார்முலா பண்ணி இந்த கேப்பில் நம்ம இந்த வித்தோடைய இதை டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா வித்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் செட் ஆகிடும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலான ஒரு பாக்ஸ் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் அதை டைரெக்டாக கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வேல்யூஸை நீங்கள் அதில் மாற்றிக்கலாம். எப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாறிக்கிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு. இது ஏன்னா நம்ம உள்ளே போய் நமக்கு ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணி அது உள்ளே போயிட்டு ஒவ்வொரு டைம் மாற்றுறத இமீடியட்டாக ஒரு செட்டிங்ஸ் மூலயமா நம்ம இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான 2 பேராமீட்டர்ஸ் இதில் நான் கொடுத்துருக்கோம், லாங்கு வித்தும் நான் கொடுத்துருக்கேன். அதுபடி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். இது ஒரு சிம்பிள் ஃபார்முலாஸ் மூலயமா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸை எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு ஜஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பராமீட்டர்ஸ் உடைய வேல்யூஸை நீங்கள் எவ்வளோ எம்எம் வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகே, இந்த நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எதாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.